எலும்பு கூடே, நீ யாரு? நான் எலும்பு கூட இல்ல, கங்கா. கந்தசாமியோட சம்சாரம் கங்கா. கங்கா, என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் அழாம சொல்றீங்களா? எங்களால முடிஞ்சதை நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். அந்த பாழ போன பைரவன் தான் பொண்ணு கண்ணம்மாவ என் புருஷன் கூட வாழ வைக்கிறதுக்காக என்னை இப்படி பண்ணிட்டான். உன் புருஷனை கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் விரும்பின கதையெல்லாம் உனக்கு தெரியும்ல. பஞ்சாயத்துல திடுக்குன்னு வந்து சடக்குன்னு தாலி கட்டிக்கிட்டா அவரோட நான் உன்னை சந்தோஷமா வாழ விட்டுருவேனா? நீ வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த இடத்துல என் பொண்ண வாழ வைக்கத்தான் நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கேன். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நடந்த எல்லா உண்மைகளையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இல்ல, நீ என்னெல்லாம் சொன்னியோ அதை நாங்க நம்புறோம். உன்னை பழையபடி கங்காவா ஆக்குறது எங்க பொறுப்பு. ஏ கௌரி, என்ன அந்த எலும்பு கூட போய் கங்காவா மாத்த போறியா? உனக்கு ஒரு வேலை இல்ல, ரொம்ப தான் துணிச்சல் உனக்கு. நீ மட்டும் பைரவ கிட்ட போய் பாரு, நம்ம எல்லாருக்கும் இந்த கதி தான். ஜாக்கிரதை. ஏய், நான் பைரவனையும் போய் பாப்பேன், பைரவனோட பாட்டனையும் போய் பாப்பேன். உனக்கு பயமா இருந்தா நீ வர வேணாம். கங்கா, நீ கவலைப்படாம இரு, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். இவ்வளவு தைரியமா பேசுறீங்களே, நீங்க எல்லாம் யாரு? இங்க என்ன பண்றீங்க? உன்னை கங்காவா மாத்திட்டு அப்புறம் நாங்க யாருன்னு சொல்றோம். ஆமா, நாங்க வரோம், வாங்க போலாம். வாங்க. ஆஹ, நாம எலும்பு கூட இருக்கிற கங்காவுக்கு ஹெல்ப் பண்ணி மறுபடியும் உண்மையான கங்காவா ஆக்குறோம். அதெல்லாம் விட இப்ப கங்காவா இருக்கிற கண்ணம்மாவை உண்டிலன்னு பண்றோம். அந்த மந்திரவாதி பைரவனையும் ஏதாவது பண்றோம். இங்க பாருங்க, கதையை கேட்டோமா காத்துல விட்டோமா இல்லாம எலும்பு கூட கங்காவா மாத்திரம் கத்திரிக்காயா மாத்திரம்னு இந்த கதைலாம் நம்மளுக்கு தேவையா? என்ன பாக்குறீங்க? கங்கா கதைய அந்த கந்தசாமியை பாத்துக்கிட்டோம், நம்ம வேலையை பார்த்துட்டு போலாம். டேய், உனக்கு கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ற மனசாட்சியே கிடையாதா? பாவம் அந்த எலும்பு கூடு எப்படி அழுதுகிட்டே அதோட கதையை சொல்லுச்சு. அதையும் கேட்டுக்கிட்டு அதுக்கு ஹெல்ப் பண்ணாம அப்படியே விட்டுட்டு போக யாருக்குடா மனசு வரும்? ஆமா, உபகாரம் பண்ணா உபத்திரம் தான் வந்து சேரும். புரியாம பேசாதடா. ஆமா ஆமா, நீ எத்தனை பேருக்கு உபகாரம் பண்ணி உபத்திரத்தை சம்பாரிச்சிருப்ப? எதை சொன்னாலும் இப்படிதான் பேசுவாங்க கௌரி. நாம எலும்பு கூட்டுக்கு ஹெல்ப் பண்ண போக இவன்கிட்ட எதுக்கு பெர்மிஷன் வாங்கணும்? இவனை இப்படியே விட்டுட்டு நம்ம போலாம், வாங்க. ஏய் உருளைக்கிழங்கு, நீ மட்டும் தனியா போ. அந்த பைரவனை பாயில் பண்ணி சாப்பிடல, நான் என் பேரை மாத்திக்கிறேன். அவன் பாயில் பண்ற வரைக்கும் நாங்களே என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். அவனை அவிச்சு அவியல் பண்ணிடுவோம். டேய் பாலு, நாங்க கங்காவுக்கு ஹெல்ப் பண்ற முடிவை உனக்காகலாம் மாத்திக்க முடியாது. நீ வரியா இல்லையா முதல்ல அதை சொல்லு. அவன் வரமாட்டான் கௌரி, அவனை நம்பாத. இங்க பாரு, இந்த திருவிளையாடல் டைலாக்லாம் என்கிட்ட வேணாம். வப்பாளுக்கு வாழ்க்கப்பட்ட தொங்கி தானே ஆகணும். வாங்க போலாம். அப்பாடா, ஒரு வழியா இந்த பூதத்தை எப்படியோ கிளப்பியாச்சு. டேய் கௌதம், இந்த பேச்செல்லாம் என்கிட்ட வேணாம். டேய், ஐயோ, புறப்படும் போதே சண்டையா? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? டேய் பாலு, நாம அங்க போய் நிறைய டிராமாலாம் பண்ண வேண்டியிருக்கு. சோ அவங்க கண்ணுக்கு மட்டும் தெரியாம நீ எங்க கண்ணுக்கு மட்டும் தெரியற மாதிரி வர. இல்ல இது வேறயா? ஆமா, நான் அவங்க கண்ணுக்கு மட்டும் தெரியாம எப்படி மறைஞ்சிருக்க முடியும்? எங்க 3 பேர் கண்ணுக்கு மட்டும் தெரியற மாதிரியும் வேற யாரு கண்ணுக்கும் தெரியாத மாதிரியும் மந்திரம் போட்டு நான் உன்னை மறைச்சு வைக்கிறேன். போதுமா? ஆஹா, இது கூட நல்லதா இருக்கு. சரி வாங்க போலாம். போலாம். மருதண்ணே, மருதண்ணே. யாரு? ஆடா, நம்ம ஆவடையம்மா அடிப்பொடி.
என்ன தம்பி இன்னும் ஊரை விட்டு போகாம ஊருக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிற? என்ன விஷயம்? உங்களை பார்க்க தானே வந்தேன். நான் இந்த இத்து போன வாழைச்சோடியெல்லாம் பார்க்கறது இல்லப்பா. நான் உங்ககிட்ட சோடி பார்க்க வரலண்ணே, வேற ஒரு முக்கியமான விஷயமா தான் பார்க்க வந்தேன். என்கிட்ட உனக்கு என்ன முக்கியமான விஷயம்? சரி உள்ள வா. வாப்பா உட்காரு. மாலதி, ஒரு டம்ளர் காப்பி எடுத்துட்டு வாமா. இப்பதானே காஃபி சாப்பிட்டு போனீங்க. ஏய், காப்பி எனக்கு இல்லடி, தம்பிக்கு. தம்பி யாருங்க? வணக்கங்க. வணக்கம். என் பேரு மூசா. நான் இங்க ஆவுடைய அம்மாவை பார்க்க வந்தேன். அப்படியே அண்ணங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேச வந்தேன். பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி கொண்டாரேன். சொல்லுப்பா, என்ன விஷயம்? நான் ஒரு விஷயத்த சொன்னா நீங்க கோபப்பட மாட்டீங்களே? அது நீ சொல்ல போற விஷயத்தை பொறுத்து இருக்கு. நான் சொல்றது கசப்பா இருந்தாலும் 100க்கு 100 உண்மைங்க. சும்மா பீடிகை போடாத, விஷயத்துக்கு வா. ஆவுடையம்மா உங்ககிட்ட சொன்னது உண்மைதாங்க. உண்மையா? என்ன உண்மை? விளங்குற மாதிரி சொல்லு. உங்களுக்கு உங்க தாயோட சாபம் இருக்குதுன்னு ஆவுடையம்மா சொன்னது உண்மைதாங்க. எழுந்துடுறா, எழுந்துடுறா. ஏண்டா இத சொல்றதுக்கு தான் என் வீடு தேடி நீ வந்தியா? ஏ, என்ன பத்தி எங்க அம்மாவை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? அந்த ஆவுடைய அம்மா சொல்றதுக்கு நீ என்ன சால்றாவா? என்னங்க? என்ன காப்பியா? இவன் கெட்ட கெட்ட காப்பி வேற தூக்கி இவன் மோரக்கட்டையில ஊத்திட்டே. கோவப்படாதீங்க. எப்படி கோவப்படாம இருக்க முடியும்? எப்படி கோவப்படாம இருக்க முடியும்? அந்த ஆவுடைய அம்மா சொன்ன மாதிரியே எங்க அம்மாவோட சாபம் எனக்கு இருக்குன்னு இவன் சொல்றான். இத கேட்டுட்டு இவனை கொஞ்சம் சொல்றியா? சின்ன பையனாச்சன் பாக்குறேன். இதுக்கு மேல இங்க இருந்தா கொன்னுறோம் நீ. வாடா அண்ணே, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. சொல்றத கேளுங்க. நான் சொல்றது உண்மைனே. நான் சொல்றத நம்புங்கண்ணே. என்னங்க? இனிமே இந்த ஊருக்குள்ள உன்னை எங்கயாவது பார்த்த இடத்துல கொன்னுருவோம். போ. போறேண்ணே. ஆனா இன்னைக்கு ராத்திரி முழுக்க நீங்க கண்ணை மூடி தூங்க மாட்டீங்க, முழிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. காலையில வரேன், அப்ப நீங்களே என்ன நம்புவீங்க. பெரிய முனிவர் இவரு, சாபம் கொடுக்கிறாரு. நான் தூங்க மாட்டேனா? அதையும் பாப்போம். போட வரேங்க. போடாங்கிறான், திரும்ப திரும்ப பேசிட்டு போட. ஏண்டே, இந்த ஊருக்குள்ள ஏற்கனவே ஒருத்தி அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்கா. இவர் அடுத்தது வந்திருக்காரு அருள்வாக்கு சொல்றதுக்கு. அதை நின்னு கேட்டுட்டு இருக்க. வாடி உள்ள. பாருங்கப்பா, எத்தனை தடவை வேணாலும் எங்க வேணாலும் வந்து நான் சத்தியம் பண்றேன்ப்பா, இங்க இருக்கிறது நம்ம அம்மா இல்லப்பா, அந்த எலும்பு கூட தான்ப்பா நம்ம அம்மா. என்ன நம்புங்கப்பா. பயமுறா. நீங்க நம்பாட்டியும் அந்த எலும்பு கூட தான் என் அம்மா. டேய், ஒரே பையனாச்சுன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தா திமிரு அதிகமா போச்சுடா உனக்கு. பெத்த அம்மா குத்துக்கல்ல மாதிரி வீட்டுல இருக்கும்போது ஏதோ ஒரு எலும்பு கூட காமிச்சு அம்மான்னு சொல்லிட்டு இருக்க. பைத்தியமாட பிடிச்சிருக்கு. ஆமாப்பா, நான் பைத்தியமாவே இருந்துட்டு போறேன். அந்த எலும்பு கூட தான் என் அம்மா. டேய், இன்னொரு தடவை பேசினா அடிச்சு கொன்னுடுவேன். என்னங்க இது புது பழக்கம்? கையெல்லாம் நீட்டுறீங்க. மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவன் தான் குழந்தை, புரியாம பேசுறானா? நீங்க அவனுக்கு மேல இருக்கீங்க. கங்கா, நீ இவனோட சேர்ந்து என் கோவத்தை கிளப்பாத. குழந்தை அவன் ஒரு தடவைக்கு 10 தடவை சொல்லியாச்சு. அந்த எலும்பு கூட போய் அம்மாங்கறான், உன்னை போய் பேயின்னு சொல்றான். விடுங்க, அவன் என்ன தானே சொல்றான், சொல்லிட்டு போட்டும். நான் அவனுக்கு பேயாவே இருந்துட்டு போறேன். நீ எப்படி வேணாலும் இரு. அந்த எலும்பு கூட தேடிட்டு பாலடைஞ்சு வீட்டுல போய் மாட்டிக்க தெரிஞ்சான். அந்த நேரத்துல நம்ம போய் காப்பாத்தாம இருந்திருந்தா இன்னாரும் இவன் எவனுக்கு இறையா இருந்திருப்பான். நான் செத்தாலும் பரவாயில்லப்பா. பாய் கோய்க்கு பதில் பேசுற. தொலைச்சு என்னங்க நீங்க சின்ன குழந்தைய போய். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். வாடா நீ. என்னன்னு தெரியலையா, ஏன் இப்படி என் பையனோட மனசு இப்படி மாறி போச்சு? ஒன்னும் புரியலையா கடவுளே. ஏய் கௌரி, எங்க இந்த குண்டு பாலுவை காணோம்?
என்ன கௌரி, நான் கரெக்டா வந்துட்டேன்னு பாக்குறியா? சரி சரி. டேய் கௌதம், அந்த எலும்பு கூட சொன்ன அடையாளம் எல்லாம் சரியா தான் இருக்கு. அப்போ இதான் அந்த கந்தசாமியோட வீடு போல இருக்கு. மேடம் சொல்ல எல்லாம் சரியா தான் இருக்கும். ஐயோ ஐயோ, மத்தவங்க கண்ணுக்கு தெரியலனா கூட உன் தொலை தாங்க முடியலடா. ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியறானே, அதான் பிரச்சனையே. சரி சரி, எல்லாரும் கொஞ்சம் வாயை மூடுங்க. இத பாருங்க, நான் சொல்ற மாதிரி தான் எல்லாரும் கேட்கணும். டேய் பாலு, உனக்கு தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன், தெரிஞ்சுக்கோ. ஓகே ஓகே. அங்கிள் அங்கிள் அங்கிள், யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? அங்கிள், நாங்கள ட்ரெக்கிங் வந்திருக்கோம். என் பேர் கௌரி, இவன் பேர் கௌதம், இவ சந்தியா. ஹாய் அங்கிள். ட்ரக்கிங்கா? அப்படின்னா என்ன? மலையில ரொம்ப தூரம் நடக்கிறது அங்கிள். ஆமா அங்கிள், நாங்க ரொம்ப தூரம் நடந்துட்டோம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க ஸ்டே பண்ணலான்னு விசாரிச்சப்போ நீங்க தான் பஞ்சாயத்து தலைவர்னு சொன்னாங்க. அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தோம். இப்போ நம்ம கண்ணனோட மனநிலையும் சரியில்லை. இந்த நேரத்தில் இவங்க இங்கே 2 நாள் தங்கினா கண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே நேரத்தில் இவங்களுக்கு உதவி பண்ண மாதிரியும் இருக்கும். அங்கிள், ஆ என்ன அங்கிள் எதுவுமே பேசாம இருக்கீங்க? இங்கே பாருங்க, உங்கள் வயசில் எனக்கும் ஒரு பையன் இருக்கான். நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் இங்கே தங்கலாம். உள்ள வாங்க. வாங்க கங்கா, கண்ணா. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. கங்கா, கங்கா. வந்துட்டேன். என்ன சாப்பிடுறீங்க? இல்ல பரவாயில்ல அங்கிள், ஒண்ணும் வேணாம். நீதான் அந்த மந்திரவாதியோட பொண்ணு கண்ணம்மாவா? நீதான் தாயையும் மகனையும் பிரிச்சவளா? கங்கா, இவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளிங்க. இவங்க என்னோட மனைவி. வணக்கம் ஆண்டி. வணக்கம். கண்ணா இங்க வா. இவன் என்னோட சன்னு கண்ணன். ஹலோ ஹலோ. இவங்க கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டில் தான் தங்க போறாங்க. நல்லபடியா கவனிச்சுக்கணும். சரிங்க, நான் பாத்துக்கிறேன். எப்படியோ கண்ணனை இந்த பசங்களோட அனுப்பி வச்சுட்டா நமக்கு பிரச்சனை குறைஞ்சிரும். நாமளும் நிம்மதியா இருக்கலாம். இத பாருங்க, இனிமேல் இது உங்க வீடு மாதிரி. இங்க நிறைய பொம்மை இருக்கு, கண்ணன் இருக்கான், ஜாலியா விளையாடலாம். சரியா? ஓகே அங்கிள். என்ன கங்கா? ஆமாங்க, அவங்க இங்கேயே தங்கட்டும். நம்ம புள்ள மாதிரி நான் அவங்களையும் பாத்துக்கிறேன். கண்ணா, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைச்சிட்டாங்க. இனிமேல் உனக்கு ஜாலி தான். எல்லாரும் பசியோட வந்திருப்பாங்க, சாப்பிட போடு. வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க 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 வாங்க. சாப்பாடுன்னு சொன்னதும் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே. யார் கண்ணுக்கும் தெரியாதனால நமக்கு சாப்பாடே கிடையாதா? ஐயோ, முதல்ல நம்ம போய் உட்காந்துக்கலாம்ப்பா. பாரு, அந்த மூசா பையன் இன்னைக்கு பூரா நீங்கள் தூங்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு போனான். ஆனால் பாரு, இன்னைக்கு தான் சாப்பிட்ட உடனே தூக்கம் அப்படியே இழுக்குது. நீ என்ன பண்ணுற, போய் தண்ணி எடுத்து வச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து படு. சரிங்க. பாம்புங்க, பாம்பு. என்னடி பாம்புங்க. என்ன என்னங்க பாம்புங்க. என்னடி என்ன பாம்புங்க. பாம்பா? எங்க? உள்ள பாத்தீங்க பாம்புங்க. என்னங்க? எங்கடி பாம்பு?
உள்ளங்க எங்க வா. பாம்பு பாம்பு. ஏய் எங்கடி எங்கடி? ஐயோ பாம்பை காணோங்க. ஏய் ஐயோ பாம்பு எங்க? உண்மையிலே நீ பாம்பை பாத்தியா? ஐயோ நான் இங்க தாங்க பார்த்தேன். தண்ணி எடுக்கும்போது இங்க இருந்ததுங்க. பாம்பை காணோங்க. காணுமடி. ஐயோ இந்த வீட்ல தாங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். ஏய் கத்தாத கத்தாத. இங்க தான் எங்கயாவது இருக்கும். வா வா பொறுமையா வாடி. வா. பாம்புங்க. பயமா இருக்குங்க. எங்கடி பாம்பு எங்கானும் ஒன்னதையும் காணும்? இல்லங்க நான் இந்த வீட்டுக்குள்ள பாம்பை பார்த்தேங்க. என்னடி தூங்குற நேரத்துல பாம்பு கீம்புன்னு சொல்லி தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்கிற? இல்லங்க அந்த பாம்பு நம்ம வீட்டுக்குள்ள தான் இருக்கு.